திருப்பதியில நிற்பவரான் தன்னானே. காந்திமதி. உங்க வீட்டுக்காரர் பேரு? அவர் பேர் சொல்ல மாட்டேன். இந்த இருக்கு. நீங்க பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா லைட்டே தான் வேணுமா? பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா பேச்சியாத்தா அப்படின்னு அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி அனைவருக்கும் வணக்கம். நிறுத்துவன் பிரதாபத்தை மக்கள் புது பிரச்சனையோடு வந்திருக்கிறார்கள், அதை கவனி. அது என்ன மாமா புதிய பிரச்சனை? அப்படியே கேமரா அப்படியே பேன் பண்ணோம்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீம் அந்த ஒரே இடத்துல சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இது. நீ மாறவே மாட்டியாடா. அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? உங்க வயசுல உங்களுக்கு எதுக்கெல்லாம் வைக்க வரும்? எங்களுக்கு என்ன ஒரு முறமக்காரை வந்து பார்த்து பாத்தியா எவ்வளவு ஃபீல் பண்ற பாத்தியா? அச்சத்தை வைக்க மாத்தான் இருக்கும். மருமக்காரனா மரப்பையன். ஆமா. இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. குடிச்சிக்கு தெருவுலி போனா மாமா மையே பார்த்தா வெக்கமா இருக்க, அம்மா மகனை பார்த்தா வெக்கமா இருக்க. போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. என்ன சிரிப்பே பயங்கரமா இருக்காத்தா? பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். இதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல. மாமி நன்னா இருக்கே, அப்படியே ஒரு போட்டோ பிடிச்சிட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா இப்படித்தான் இன்று போய் நாளை வான்னு ஒட்டி வச்சிருந்தேன். நான் தான் வந்து போய்கிட்டு இருந்தேன். நான் வந்து நைட்டி போட்டதே கிடையாது. பொண்ணு ரொம்ப ஆசைப்பட்டான்னு மருமகன் வரதா இல்ல. எப்படி இருக்க தெரியுமா? எப்படி இருக்க தெரியுமா? நல்ல டைம் எடுத்து சொல்லு. வாசல்ல யாரோ பெல் அடிச்சாங்க. பார்த்தா என்னோட சன்னின்ல வந்திருக்காரு. நினைச்சாலும் வெக்க வெக்கமா வருது. என்னது அது? சொல்லும் போதே எனக்கு வெக்கமா தான் இருக்கு. சொல்லுங்க. வா ஒரு நாளைக்கு படத்துக்கு போவா அப்படின்னு கூப்பிட்டாங்க. வா சைக்கிள்ல வா போவோம்னு கேட்டாங்க. வீடு வந்துருச்சு. அதெல்லாம் வராது, நாம தான் வீட்டுக்கு போய் ஆகணும். நிறுத்த சொல்றல. நீங்க கீழே போடுறீங்களே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. நடக்கண்டா நடக்கண்டா. என்னோட பாய் ஃப்ரெண்ட் பத்தி யாராவது பேசுனாங்கன்னா என்கிட்ட அப்ப வெக்கம் வரும். சார் ஒரு கேன. ஏய் ஏய், என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? பொடவை கட்டுனா வெக்கம் வரும். என்ன கட்டினா வெக்க வரும்? பொடவை கட்டுனா கட்டினால வெக்கம் வரும். ஹேய், தமிழ கொல்றானே. யாராச்சும் நம்மள அழகா இருக்கல அவ அப்படின்னு சொன்னா. ரொம்ப அழகா இருக்காங்களா? நிறைய நகை போடும் போது வெக்கம் வரும். லைட்டா ஐயோ பாக்குறாங்களே. எனக்கு கண்ணத்துல குழி விழுகும் நான் சிரிச்சேன்னா. உன் கண்ணத்து குழி அழகா இருக்கு அப்படின்னு சொன்னா ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு வெக்கம் வரும் எனக்கு. ஒண்ணு எனக்கு தெரியவே இல்லையம்மா. பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா மேக்கப் நான் ஒன்னும் ஓவரா மேக்கப் போடல. ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணி கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டு. அதேதான். குழி ஃபுல் ஆகுற அளவு மேக்கப் போட்டுக்க. ஐயோ அது ஜஸ்ட் க்ரீம். புடவை கட்டிட்டு பூ வச்சோம்னா ஒரு சந்தோஷம் வரும். ஒரு அது பாக்கும்போதே ஒரு அழகான ஒரு வெக்கம் வரும். கருணாநிதி. கருணாநிதி பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. பேரு ஹெலன். கல்யாணியா? கல்யாண். பேபி. பேதியா? யாரு கிட்ட கழுவு? பேதி இல்ல, பேபி. பஞ்சவர்ணா. பஞ்சாவரணம் அருமையான பேரு. இத ஷார்ட்டா எப்படி கூப்பிடுவாங்க? அமிர்தம்மா. ஸ்ரீஜா. கீதா. கீதா. ஐயோ ஒரு ஞான சூனியத்திட்டு மாட்டிக்கிட்டனே. இதே பேர் வயரக்கா. வைரக்கா. மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க. என் பேர் ராணி. ஜெனி ஸ்பார்க்கல். செனி பார்சலா. சமரசிம்மா ரெட்டி. சம்சாக்குள்ள ரொட்டியா? ஒரு போட்டி வைப்போம். ஒரு சொலவடை சொல்லுவாங்க. சொலவடை என்ன தெரியுங்களா? தெரியாது சார். பழமொழி மாதிரி வச்சுக்கலாமா? ஓகே, அது உங்களுக்கு அர்த்தம் தெரியுதான்னு பார்க்கணும். ஓகே, என் கேள்விக்கு விடை சொல்லு. பட்டத்து ராணி பகட்டா போனாலாம். எடுத்து பார்த்தவா இடிச்சு செத்தாலாம். சாவு சாவும்ல செத்த பேர நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு ரொம்ப பொறாமப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டம் ப்ரோ. நல்ல இருக்கப்பட்ட வந்து அவ போறா. ஆமா. நட்ட போட்டுக்கிட்டு அகட்டிக்கு பாம்பு அடிச்சுட்டான். பாக்க வந்தவள தேள் கடிச்சு பிடிச்சான். ஒரு வீட்டுக்கு போறோம். அங்க போய் நம்ம வந்து நடந்ததை சொல்லாம வேற ஏதோ ஒரு விஷயத்த பொய்யா சொல்றது. What a sense of humor. அம்மா மான கண்டா பய நிக்காத, கம்மங்கறத கண்டா கை நிக்காத. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல.
பேச்சியாத்தா இப்ப எதுக்கு மூக்கு 3 இன்ச்சு எரியுது, கண்ணு 2 கார் லைட் மாதிரி எரியுது? வாய் ஒன்று போட வீட்டுக்குள்ள விட்டாளாம். வாழைப்பழம் கொண்டு கத்த வாசல்ல உட்காந்துக்கிட்டாளாம். தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பயில் கட்டையால் அடிப்பான். அவன் யார்? தர கள்ளி விறகடிக்க போனாலாம் கத்தால முழு கொத்தாட வச்சுட்டான். இவனை விட்டு விடுங்கள், அவனிடத்தில் கேட்போம். புதுசா என்னென்னமோ வார்த்தைகள்லாம் வச்சிருக்காங்கல்ல, கிளப்புவோமா? காளி என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும். எஸ், செம்ம காண்டா காண்டாமிருகம்ன்ற மாதிரி. காண்டாமிருகம். இந்த 2 முட்டா பசங்க கிட்ட மாட்டிட்டு நான் போடுற அவஸ்தை. வச்சு செஞ்சுட்டாங்க. வச்சு செஞ்சுட்டாங்க. ஆமா, சொன்ன இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? திட்டம் போட்டு செஞ்சுட்டாங்க அப்படின்றத அப்படி கூட சொல்லலாம் சார். கரெக்ட், புடிச்சிட்டீங்க. நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பாக்க. செம்ம கெத்து. செம கத்து, ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப அழகா. வெறியா இருக்கு. சண்டைக்கு வெறியா இருக்குது. சண்டைக்கு வெறியா இருக்கு. இதெல்லாம் எங்கடா உட்கார்ந்து எழுதிட்டு வர்றீங்க? மட்டமா பஞ்சாயிங்க. ரொம்ப தரக்குறைவா நடத்துறாங்க. தரக்குறைவா நடந்துக்கிறாங்க. மாட்டினா சிக்கு ஆயிடும். யார கொண்டையில தாளம் போவான் சொன்னேல, இப்ப சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. அம்மா கல்யாணம் பண்ணிட்டு ஆம்பளைங்கிட்ட மாட்டிட்டா சிக்கல் தான். மெர்சல் ஆயிட்டேன். அப்ப ரொம்ப அந்த பிள்ளைக்கு ரொம்ப கஷ்டம். என்ன இப்படி பண்ணிட்டியே? பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணுமா? பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா பேச்சியாத்தா அப்படின்னு கேக்குறாப்ல. பெட்டர் மாஸ் லைட் வேணும். பெட்டர் மேக்ஸ் லைட்டே வேணுமா? கூட வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் லைட் கொடுக்கறது இல்ல. பெத்த பிள்ளைக்கு தான் வேணும், அம்மா தான் வேணும்ன்றாங்க. இது ஒன்ன மாதிரி ஜோக்கா ஜோக்கா. அந்த சைடு பேச்சு வந்து நம்பால் மாதிரி எது கேட்டாலும் பதில் சொல்றது. அவனை சிரிக்க வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ணந்தாண்டா அவன் சிரிக்கிறான். ஏய், சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது, எனக்கு தெரியுமே. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா? மரண பங்கம். சொந்தக்காரங்க ஒருத்தர் செத்து போனாங்க. செத்து போனாங்க. திரும்ப திரும்ப பேசுறீங்க. என்ன திரும்ப திரும்ப பேசுறீங்க? திரும்ப திரும்ப பேசுறீங்க. என்ன திரும்ப திரும்ப பேசுறீங்க? திரும்ப திரும்ப பக்கத்துல வந்துட்டா அங்க இருந்து சொந்தம் பந்தம் பாக்குறதுக்கு வெக்கம் இல்லாம அழுக வரான் அப்படின்வாங்க. உலகத்திலே மரண பங்கத்துக்கு இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? சோ இவங்க கிட்ட நீங்க கேட்கணும்னு ஆசைப்படுற கேள்விதா இருந்தா நீங்க கேட்கலாம். அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். அந்த காலத்துல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த விஷயத்தை கேக்குறியா? வா சொல்றேன். நான் கூட லவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஒன் சைடு லவ் எம்ஜிஆர். ஆமா. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. உங்க பேர் என்ன? எங்க பேர் பெருமாய். ஆமா, அந்த கிழவி யாரு? எங்க ஆத்தா பொண்ணு தாயி. உங்க பேர் என்ன? ஹரி கீர்த்தனா. அருவின்றாங்க. என்னது? அருவி. குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா. ஆக்சுவலா உங்க பேரை அழகாக்கிட்டாங்க, அத அருவின்னு மாத்திருக்காங்க. காந்திமதி. உங்க வீட்டுக்காரர் பேரு? அவர் பேர் சொல்ல மாட்டேன். ஆமா, உன் புருஷன் பேர் என்ன? புருஷன் பேரு சொல்ல கூடாதுங்க. திருப்பதியில நிற்பவரான் தன்னானே நானே. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அந்த மாதிரியா? இதருதி சொல்லல. இதரதிக்கும் சொல்லல. இன்னமும் கடைசி எடுத்து சொல்ல போறது. அம்மா, உன் புருஷன் பேரை எழுதியாவது காமிமா. எனக்கு எழுத படிக்க தெரியாதுங்க. இன்ன வரைக்கும் சொல்லல. இது கூவா? குருசாமி. அதான் உன் புருஷன் குருசாமி. பேரை சொல்லுமா மறுபடி? தர்ஷு. தரசு. தரிசு. கரெக்ட்பா. பக்கத்துல பேரு மீனாட்சி. மீனாட்சி. மதுரையா? பயப்பிடிச்சிட்டான். மீனாட்சி புள்ள காது புள்ள அலங்காரமா இருக்க. என்னது ஒவ்வொன்றும் சொல்லுங்களேன். சொல்லுங்க கேப்போம். கொப்பு, லோலாக்கு, லோலாக்கு, இது எதிர் தட்டு, இது ஓணப்பு தட்டு. காசு மலை. அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. தண்டட்டி எத்தனை சவரன், எத்தனை பவுன்? 1.5 பவுன். இவனை பசக்குன்னு அமுக்கணும்னா பல வருஷத்துக்கு வண்டி ஓட்டலாமடா பாண்டி. Can someone want to try? சும்மா வச்சு பாக்குறான். இந்த சைக்கிக் வைப்ரேஷன். திருகாணியே தோடு பெருசு இருக்கேத்தா. நானே வந்து மாட்டிக்கிட்டனே. அவுக்காத. ஏய், அந்த நூலை கொண்டு வரு. அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. அருவி, இந்த பாட்டி மட்டும் உனக்கு மாமியாரா வந்தா என்ன ஆகும்? நான் மட்டும் எனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு நாட்டை இடுப்ப நம்ம கழட்டி ஒட்டியான பண்ணி போட்டு போய் சாக்குறது. அத
தாத்தா நான் உட்கார வைக்கவா? ஒரு நிமிஷம். எப்பா இங்க வா. ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கோர்த்துட்டு போறாரா மாப்ள. நோம்பாடுறே பட்டிக்காடா பட்டணமா ரெண்டும் கட்ட ரத்தனமா நோனி ஆகிப்புறா. இவங்களுக்கு மத்தியில இப்படி சிக்கி சீரழிறனே. ஏய் சிரிக்காத. ஏத்தா ஊர் போய் சேர்ற வரைக்கும் வந்து வாயை கொடுக்காம போய் சேரணும். போட்டு விடு. தக்க வச்சு யாரு செய்வா? மனசு வருமா உங்களுக்கு? போட்டுச்சு பாரு. இந்த பாரு, அடுத்தது பாரு. 9 பவுன் கட்டாங்க. எங்க அப்பா 18 பவுன் போட்டாரு. ஏன் அதிகமா தான போட்டீங்க? அவ்வளவு கவரிங்கா இருக்கு. அல்லது பாரு. ஏடி பேச்சமா தன்னடி ஏன் தாண்டி வந்து போட்டு ஓம் பண்ணு. இன்னைக்கு பொழுது இவங்க கூட தானா? நீ ஓம் பண்ணு. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. நீ தான் டிசைட் பண்ணும். எனக்கு அதான் மாமியார்ல இருந்தா பிரச்சனையா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னையா கடைசி நேரத்துல இப்படி சொல்ற? 62 75 இங்க இருக்க யங்ஸ்டர்ஸ் ஒரு ஆளால ஏத்து பேச முடியல. சவுண்ட் எப்படி இருக்கு? சீரியஸ் அழகா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது பழமையும் புதுமையும் கலந்த ஒரு அழகான ஒரு லுக் இப்ப இந்த பொண்ணு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சே